தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே திருமலங்கோட்டையில் சுமார் 150 ஏக்கரில் சம்பா சாகுபடி பயிர்கள் நீரில் மூழ்கியிருப்பதால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் குருநாதன். மாவட்டத்தின் நிலவரம் என்ன? தற்போது மழை எந்த அளவுக்கு பதிவாகி வருகிறது? விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். நந்தா, தஞ்சை மாவட்டத்தில் நேற்று காலை முதல் இடைவிடாமல் கனமழை என்பது கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா தாளடி பயிர்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள திருமங்கலக்கோட்டையில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள சம்பா தாளடி சுமார் 150 பயிர்கள் நீரில் மூழ்கி உள்ளது. அந்த பகுதியில் உள்ள பஞ்சநதி வடிகால் வாய்க்கால் முறையாக தூர்வாராததால் மழைநீர் வடியாமல் இடுப்பளவிற்கு தண்ணீர் தேங்கி இருப்பதால் பயிர்கள் முழுவதும் நீரில் மூழ்கி உள்ளது. அதாவது பயிர்களே தெரியாத அளவிற்கு ஏரி போல் அந்த பகுதி என்பது காட்சியளிக்கிறது. மேலும் தொடர்ந்து மழைநீர் என்பது வந்து கொண்டிருப்பதால் அந்த வடிகால் வாய்க்காலில் தண்ணீர் வடியாமல் அருகில் உள்ள சாலைகளில் நிரம்பி சாலைகளே துண்டிக்கப்பட்டு அருகில் உள்ள விளைநிலங்களுக்கு தண்ணீர் செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த தண்ணீரின் ஓட்டத்தின் காரணமாகவே நாற்று நடப்பட்ட பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் அடித்து செல்லக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். உடனடியாக இப்பகுதியில் உள்ள பஞ்சநதி வடிகால் வாய்க்காலை தூர்வாரி மழைநீர் வடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஏக்கருக்கு 30,000 வரை செலவு செய்து விட்டோம். இனிமேல் பாதி பயிர்கள் அடித்து சென்று விட்டது. மீதம் இருக்க பயிர்களும் அழுகிவிடும். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிபந்தனையின்றி உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நந்தா, நன்றி குருநாதன் விவரங்களுக்கு.